நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே ஆரம்பிக்கிறேன். இந்த படத்தில் ஒரு செகண்ட் ஹீரோவாக பண்ணிருக்கேன். ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு 40 மினிட்ஸ் வந்தாலும் கேரக்டர் ட்ரிவனான ஒரு மூவி இது. என்னோட கேரக்டரை வச்சு இந்த படம் போகும். மயில்சாமி சார், பவர் ஸ்டார் சார், மதன் பாபு சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாரும் கூட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கலனாலும் இப்படிப்பட்ட லெஜெண்ட்ஸ் இருக்கிற படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னோட டீம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, டேரக்டரும் என்னை போல் புதுசு தான். பட் அவரோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரேசியாக இருக்கும். அப்படின்னு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு போர் அடிக்காது. இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க இல்லையா, அது போல தான் படம் இருக்கும். சும்மா கடன்னு போயிட்டு இருக்கும். உங்களுக்கு போரே அடிக்காது. எல்லா வயசுல உள்ளவங்களும் பார்க்குற மாதிரி இருக்கும். தேவையில்லாத வசனங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், யாரையும் குறிப்பிட்டு இந்த டபுள் மீனிங் டைலாக் இதெல்லாம் கிடையாது. நல்லபடியாக படம் வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லவே தேவையில்ல. ஆதிக்க பேசர் ஃப்ரேமு நிற்கிது, பயங்கரமாக நிற்கிது. உங்களோட சேர்ந்து தான் நானும் ட்ரெய்லர் பார்த்துருக்கேன். செம்ம மிரட்டலாக இருக்கு. வித்யாசரன் சார் பிஜிஎம் பின்றிருக்கீங்க, சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கு. உங்களோட சாங்ஸ் சூப்பர். அதை நான் வார்த்தைகள் சொல்ல தேவையில்ல. பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் ரொம்ப தவிச்சிருக்கேங்க. சீரியஸாக அவரோட மெட்டுக்கு ஒரு ஈக்குவல் கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோட மாஸ்டர்ஸ்க்கு தெரியும். சுரேஷ் மாஸ்டர் ரொம்ப சாரி, ஜாலி மேத்தி மாஸ்டர் ரொம்ப ரொம்ப சாரி, என்னை வச்சு மெனக்கெட்டிருக்கீங்க. எனிவேஸ் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ட்ரெய்லரில் பார்த்த அந்த ஃபைட் ஷாட்ஸ் அதுக்கெல்லாம் காரணம் ரமேஷ் மாஸ்டர் தான். மாஸ்டர் நீங்கள் இல்லாமல் சத்தியமாக அந்த ட்ரெய்லர்னால நிற்க முடியாது. நீங்கள் மட்டும்தான் காரணம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஒரு மாஸ் லுக் இப்படி காட்டு, அப்படி பண்ண முடியும், இப்படி திருப்பு, அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக இது பண்ணாரு. எனக்கே ஃப்ரேமில் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கு. என்னோட கோ ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸாக பண்ண நரேன் அண்ணாவாக இருக்கட்டும், மருது அண்ணாவாக இருக்கட்டும், கோகுல் தம்பி அவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு நரேன் அண்ணாவும் மருது அண்ணாவும் வந்திருக்காங்க. ஹீரோயினோட ஒர்க் அவுட் ஆன கெமிஸ்ட்ரியை விட எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட நல்ல கெமிஸ்ட்ரி செட் ஆயிருக்கு. அண்ட் அம்மா எனக்கு படத்தில் வந்து அப்பா கிடையாது. ஸோ அம்மா ஓரியன்டாக ஒரு கேரக்டர் ஸ்ரீபிரியா மேம் பண்ணிருக்காங்க. ரங்கும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நானும் உங்களை போல அவங்களோட கௌதம் கார்த்திக் அம்மாவை பண்ணிருப்பாங்க. அவங்க கேரக்டர் எமோஷனலாக பயங்கரமாக டிவெண்ட் பண்ணிருப்பாங்க. சீரியஸாக நானே அப்படியே உள் வாங்கிட்டேன். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிருந்தாங்க. மேம் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட பெரிய ஹீரோஸோட பண்ணிட்டு என் கூட அவங்க பண்றப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. என்னோட ஆர்டிஸ்ட், என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இது ஒரு முதல் படம் மாதிரி இல்லாத ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னோட டேரக்டராக இருக்கட்டும், என்னோட கேமராமேனாக இருக்கட்டும், என்னோட ஃபைட் மாஸ்டர்ஸாக இருக்கட்டும். நான் முக்கியமாக சொல்லிக்கிற விஷயம் அப்படின்னா என்னோட பார்ட்டில் ஃபைட் பெருசாக பேசப்படும். ஃபைட் மட்டும்தான் என் பார்ட்டில் ஒரு பயங்கர பெருசாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் த சாங்ஸ் அண்ட் காமெடி. அப்படி பார்க்குறப்போ என்னோட ஷார்ட்டில் இது பண்ணுறப்போ சாரோட ஃபைட்டர்ஸ் ஒரு 2 பேர் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக அது போக பார்த்தாங்க. பை காட்ஸ் கிரேஸ் ஒன்று அவளை மாஸ்டர்ஸ் இப்போ அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போவே சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளோ மெனக்கெட்டாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, முதல் படம் நடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு அந்த இது ஒரு துளி கூட அவங்க ஏற்படுத்தலை. முக்கியமாக ஃபைட்டர்ஸ்ட்டு சொல்லணும். ஒரு தடவையும் தெரியாமல் ஏதோ ஒரு கிக் அடிச்சிச்சு, இல்லை ஒரு பஞ்ச் ஏதாவது பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு மூஞ்சி சொல்லிக்காம நல்லா இப்போ பரவாயில்ல தம்பி, நான் முதல் படம் தான் தைரியமாக பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடைக்கான கூட நல்லா வருது அப்படின்ற மாதிரி தைரியமாக சொன்னாங்க. ஸோ அப்போ இருக்க போல ஒரு நல்ல ஒரு ஊக்கு கொடுத்து ஒரு நல்ல டீம், சீரியஸாக சொல்ல போனால் ஒரு நல்ல டீம், ஒரு கேமராமேன்லேருந்து ஒரு டேரக்டர்லேருந்து யாருமே எனக்கு வந்து அவங்க அந்த பொசிஷனில் அவங்க பிஹேவ் பண்ணல. அதுதான் உண்மை. அந்த பொசிஷனில் அவங்க இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டா இப்படி பண்ண, இது நல்லா இருக்கும், கேரக்டருக்கு இப்படி இருக்கு, இது இப்படி பண்ண அப்படின்ட்டு. டேரக்டர் சாரை பொறுத்த மட்டும் அந்த லவ் சீன்ஸுக்கு கொஞ்சம் திட்டு வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி தப்பாட்டு வேணாம். நமக்கு வந்து காமெடி ஸ்கிரிப்டா கொடுத்தீங்கன்னா நல்லா ஒரு என் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. மச்சான் உங்களுக்குலாம் தெரியும், ஏதோ காலேஜில் ஏதோ ஜாலியாக காமெடி பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்காருலாம். நமக்கு அந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தா பரவாயில்ல, நாங்கள் வந்து லவ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸாக வேறு வந்திருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்பீச் அப்படின்றால எனக்கு இந்த தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் எனக்கு மறந்துருச்சுன்னு இல்லை. இந்த பழக்கம் இல்லை, மேடை பேச்சு பழக்கம். நான் ஃபர்ஸ்ட் டைம் மேடையில் இருக்கேன். இப்போ பேசுறது கூட நர்வஸாக தான் பேசுகிறேன். பாருங்க கைகாலாம் டக்கடன்னு ஆடுது. ஸோ அப்போ இருக்க போல ப்ரெஸ், என்னோட சீனியர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், அந்த பிஆர்ஓ எல்லாரும் சீனியர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. என்னோட டீம், என்னோட அஃப்கோர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமா என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இல்லை அப்படின்னா சீரியஸா ஒரு சப்போர்ட் இது பண்ண முடியாது. எந்த அளவுக்கு இங்கே எனக்கு அவங்க சப்போர்ட் கொடுத்துருக்காங்களோ அதே போல அங்கேயும் மச்சான் பண்ணு மச்சான், நாங்க இருக்கோம், நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அவங்க. என்னோட அம்மா, என் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா 2 பேருமே வந்திருக்காங்க. அப்பா எல்லாருக்கும் தெரியும், அவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு தெரியும். ப்ரொடியூசர் பிளஸ் வில்லன், ரியல் லைஃப் வில்லன் இல்லைங்க, ரியல் லைஃப் வில்லன். ஸோ அப்போ இருக்க போல அவர் தான் வில்லனா பண்ணிருக்கிறாரு. 2 பேருக்கும் காம்பினேஷன் எல்லாம் எங்க வீட்டில் எப்படி கேரக்டர் கிட்டத்தட்ட இருக்குமோ அதே போல படத்துல பயங்கரமா ஒத்து போயிருக்கு. நடிச்சவங்க இந்த ரீல் கிடையாது, ரியல் தான். சீரியஸா எப்படா சண்டை வரும், 2 பேரும் காம்பினேஷன் சீன் எல்லாம் வைப்பாங்கன்னு நினைச்சு, பட் தப்பிச்சிட்டாரு. அடுத்த படத்துல பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இருக்க போல நல்லா எல்லாமே நல்லா வந்திருக்கு. முக்காவாசி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஃபேமிலியில உள்ளவங்களா இருந்ததுனால எனக்கு அவங்களோட ஒத்து போறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இப்படி பண்ணு தம்பி, அப்படி பண்ணு தம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் ஈடு கொடுத்தாங்க.
ஸோ எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட பேசுறதுக்கு. சாரி எல்லாரும் தப்பா நினச்சிக்கலாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், நிறைய பேரை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அண்ட் அபி சார் உங்களை பற்றி சொல்லி ஆகணும். ஃப்ரேமில் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. வரது பார்த்தா ஃபுல்லாக உங்கள் போஸ்டர் தான் பறகுது, சான்ஸே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திட்ல நபரனுக்கு எது பேசினாலும் தப்பா நினைச்சுக்கிறீங்க. ஐயா கொஞ்சம் ஃபார்மலா பேசினாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சீரியஸா சொல்றேன், ப்ரோ சூப்பரா பண்றாரு. நான் மீட் பண்ணிருக்கேன், எனக்கும் அவருக்கும் காம்பினேஷன் சீன் இல்லை, பட் ஷூட்டிங் ஸ்பாட்ல மீட் பண்ணிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மனுஷங்க, நல்லா உட்காந்து அட்வைஸ்லாம் கொடுத்தாரு. இப்படி பண்ண அப்படி பண்ணி இப்படி பண்ண நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. பெரிய இன்ஸ்பிரேஷன். சீரியஸ் காயத்ரி அவர்களா இருக்கட்டும், அவங்களும் சரி, அவங்க கூட நான் ஒர்க் பண்ணல, பட் அவங்களும் நிறைய இது பண்ணாங்க. அண்ட் ஆமாங்க, என்னங்க அப்படி டவுட்டா கேக்குறீங்க. அண்ட் என்னோட கோஸ்டார் அகல்யா, அவங்க அதாவது ஹீரோயின் பார்த்துருக்கீங்கல்ல, அவங்க வரல, சில காரணங்களால அவங்களால நம்மளோட ஜாயின் பண்ணிக்க முடியல. அவங்களோட கோஆப்ரேஷனும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பார்த்துருப்பீங்க இந்த ஒரு சீனுக்கும் எவ்வளோ டேக்குக்கு எங்க இப்பெல்லாம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தப்பா இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணிருக்கிறேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஈடு கொடுத்து சரி ஓகே பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்ட்டு ஒத்து போய் வேற எனக்கு தெரியல. மற்ற ஹீரோயின்ஸ் நான் ஒர்க் பண்ணல, நான் பெரிய டாப் ஸ்டார்லாம் கிடையாது. ஏதோ இன்னைக்கு ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் ஏதோ கிடைச்சிருக்கு, அதனால நான் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ இருக்க போல ஒரு எல்லாருமே நல்லா ஒத்து போனாங்க. இந்த படத்தை பற்றி சொல்றது இதை தாண்டி எனக்கு வார்த்தை இல்லை. எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இதையும் தாண்டி நாங்கள் நல்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம், நாங்கள் நம்புகிறோம். சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ நல்லா இருக்கும், அது போல படமும் அவ்வளோ நல்லா இருக்கும். தயவு செஞ்சு இந்த ஜிஎஸ்டி பிரச்சனைனால டிக்கெட் ஏறிடுச்சு அப்படி இப்படின்னு சாக்கு வச்சுட்டு சில பேர் ஆன்லைனில் பார்ப்பீங்க. அந்த நண்பர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்டர்டெயின்மெண்ட்ன்றது வந்து ஹோட்டலில் ஆரம்பிச்சு மாலில் ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே காசு ஏறிச்சுங்க. காய்கறி வேலை வாங்க போனீங்கன்னா கூட அப்போ வாங்கின காய்கறி ரேட்டு வேற, இப்போ 500 ரூபா கொடுத்து ஒரு சின்ன பேக்ல வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ இருக்க போல எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் ஏறிடுச்சு. சினிமாவும் வந்து அந்த இது பண்ணாதீங்க. இந்த ஜிஎஸ்டி பத்தினதே பெரியவங்க இருக்காங்க, கூடிய சீக்கிரம் பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க. அதை பற்றி நான் பேசுறதுக்கு வயசும் இல்லை, தகுதியும் இல்லை. ஸோ அதை ஒரு காரணமாக வச்சு தயவு செஞ்சு பைரசியில் படம் பார்க்காதீங்க. ஒரு 50-60 குடும்பம், எங்க படம் இல்லை, எல்லா படத்தையுமே வந்து ஒரு 50-60 குடும்பம் இதை மட்டுமே தொழிலா வச்சு நம்பி இது பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும். ஸோ அவங்க எல்லார் லைஃப்லையும் நம்மளால முடிஞ்ச ஒரு நல்லது ஹானஸ்டா படம் பார்த்து சொல்லலாமே. இவங்க ரிவ்யூ சொன்னாங்க அவங்க ரிவ்யூ சொன்னாங்கன்னு இல்லாம நீங்க போய் பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. நல்லா இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. ஒரு சினிமா ரசிகனா இருந்து நானும் உங்களை போல எல்லா தேட்டருக்கும் போய் படம் பார்த்து கை கட்டினவன் தான். ஸோ அப்படி இருக்க போல எனக்கு தெரியும் நல்ல படத்துல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஸோ எனக்கும் வந்து எனக்கு எல்லா ஸ்டாருமே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப கரெக்டா சொல்லணும் அப்படின்னா சூர்யா சார் அண்ட் விஜய் சேதுபதி அண்ணன், இவங்க 2 பேரும் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். இவங்களை போல வரணும், தப்பாத்துக்கு வேணாம், அவங்க ஃபேன்ஸ் யாரும் தப்பாத்துக்கு வேணாம், இவங்களை போல வரணும்னு தான் நினைக்கிறேன். இவங்களாம் ஆகலாம் நான் சொல்ல வரல, அதுக்கு இன்னும் நிறைய நான் வளர்த்துக்கணும். என்ன அதுக்கு இன்னும் வரணும்னு நினைக்கல நான். எனக்கு இவங்க 2 பேரும் பர்சனலா பிடிக்கும், இவங்க ஃபிலிம் மேக்கிங் பிடிக்கும். ஸோ அப்படி இருக்க போல நாங்க மட்டும் கிடையாது, எங்களை போல நிறைய ஆளுங்க பட்டிங் ஆளுங்க நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்க மட்டும்தான். நீங்க இல்லை அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி, இப்போ உள்ள எந்த ஹீரோ இருந்தாலும் சரி, டேரக்டர்ஸா இருந்தாலும் சரி, டெக்னீஷியன் இருந்தாலும் சரி, அவங்களால சர்வே பண்ண முடியாது. நீங்க இருக்கிற காரணத்தினால மட்டும்தான் நாங்களா இன்னைக்கு மேல உட்காந்துட்டு இருக்கோம். உங்கள ஒருத்தனா எங்களை நினைங்க, தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. இங்க இருக்கிற நாங்க மட்டும் இல்ல, எல்லா பிலிம் மேக்கர்ஸுமே வந்து ஒரு படம் பண்றோம் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ரீச் ஆகணும், உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொடுக்கணும், உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுக்கணும் தான் நாங்க பண்றோம். பண்ணி நாங்க ஒன்றும் வச்சுக்க போறது இல்லை. ஸோ அப்போ இருக்க போல நியாயமா தேட்டருக்கு வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், பிடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம், அப்ரிஷியேட் பண்ணுங்க. பிடிக்கலையா வாங்கின காசுக்கு நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா பைரசியில தயவு படம் பார்க்காதீங்க, பைரசி கீழ் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நானும் சொல்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஏதோ ஒரு 4-5 பேர் கேட்டு தெரிஞ்சுங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய குடும்பம் கொஞ்சம் நல்லதா இருக்கும். அந்த எண்ணத்துல சொல்லிக்கிறேன். வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.